வணக்கம். இந்த பதிவில் நம்முடைய குலதெய்வத்தை வசியம் பண்ணி, அதன் மூலமா நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம். கடன் பிரச்சனையா, இல்ல திருமணமாகலையா, குழந்தையின்மையா, இல்ல வேலையில பிரச்சனையா, இல்ல கணவன் மனைவி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பா நம்முடைய குலதெய்வத்தின் மூலம் தீர்த்துக்கலாம். இந்த குலதெய்வத்தை எப்படி வசியம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனா, இந்த வசிய முறை மிகவும் சக்தியானது. ஒரு முறை இதை நீங்க உபயோகம் பண்ணி வசியமாயிட்டாங்கன்னா, காலம் முழுக்க நீங்க கண்டிப்பா சிறப்பாக வாழலாம். நீங்க எத கேட்டாலும் குலதெய்வம் கொடுக்கும். இது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பதிவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். ஏன்னா இந்த பரிகாரம் கேரளாவுல ரொம்ப ஃபேமஸ். இப்படிதான் இவங்க கேரளால குலதெய்வத்தை வசியப்படுத்தி அனைத்து விதமான தேவைகளையும் அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. இப்போ நாம இதை பார்க்கலாம் எப்படின்ட்டு. நம்முடைய குலதெய்வம் இதுக்கு ஒரு செம்பு தகடு வேணும். அந்த செம்பு தகடு கொஞ்சம் பெருசா இருக்கிறது கொஞ்சம் வாங்கிட்டு, அப்புறம் ஒரு ஒரு விளக்கை எடுத்துக்கணும். அந்த விளக்கு என்ன என்ன விளக்குன்னா செம்பு விளக்கு, இல்லப்பனா ஒரு பித்தளை விளக்கு, காமாட்சியம்மா விளக்கு, அந்த விளக்கு ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் அரிசி, நெய், அப்புறம் சாம்பிராணி, வெண்கடுகு வேணும். இதுக்கு மெயினாக இந்த வெண்கடுகு இதை வாங்கிட்டு உங்களுடைய குலதெய்வம் இருக்கோ அது சின்ன ஃபோட்டோ இருந்தால் கூட அங்கே முன்னாடி வச்சிருங்க. பூஜை அறையில் வச்சுட்டு அந்த குலதெய்வத்தின் முன்னாடி இல்லை எங்களுக்கு குலதெய்வம் ஃபோட்டோ இல்லை, இது கிடைக்கலன்னா ஒரு மஞ்சளில் குலதெய்வம் ஒரு பிள்ளையர் மாதிரி பிடிச்சு அதையும் நீங்கள் குலதெய்வம் நினைச்சு முன்னாடி வச்சுட்டு, அதை பக்கத்தில் இந்த செம்பு தகடை வச்சுட்டு அதன் மேலே அரிசி பரப்பிட்டு, அந்த அரிசி மேலே இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கு வச்சு நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு அப்புறம் இந்த சாம்பிராணி புகை இருக்கு இல்லையா, இந்த சாம்பிராணி புகையோட வெண்கடுகு சேர்த்து அந்த சாம்பிராணி புகையை சேர்த்துட்டு இது பண்ணுங்க. வீடு முழுக்க அந்த புகையை காட்டுங்க. அது மிகவும் வாசனையாக இருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த நம்ம வீடு வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசலில் மஞ்சள் குங்குமம் இடணும், இட்டு அலங்கரிக்கணும். அதே போல் வெள்ளை மலர்கள் வேணும் நம்மளுக்கு. இந்த பூஜை பண்ணும்போது வெள்ளை மலர்கள் கொஞ்சம், அந்த மல்லி இருந்தால் பரவாயில்ல, மல்லிப்பூக்கள் அந்த எடுத்துட்டு கொஞ்சம் அந்த குலதெய்வத்தின் முன்னாடி கொஞ்சம் வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கின்னு இப்போ இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை, மிகவும் எளிமையான மந்திரம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள தான் இந்த பூஜையை செய்யணும். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கணும். துணியுடன் இந்த பூஜை செய்யக்கூடாது. அதே போல் தலையை ஈரத்தில் இருக்கும்போதும் இந்த பூஜை செய்யக்கூடாது. இந்த நம்ம உடை போட்டுக்கிறோம் பாரு, அந்த உடையை நல்லா காஞ்சிருக்கணும். ஈரத்தில் உட்காரக்கூடாது. அந்த மேலே கீழே உட்காரும் போது கண்டிப்பாக ஒரு விரிப்பு ஏதாவது போட்டுட்டு அதன் மேலே உட்காருங்க. அது சுத்தமாக இருக்கணும். அதே போல் வீடெல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். இந்த நான் சொல்கிற 48 நாள் இது பண்ணணும். இந்த 48 நாளும் கண்டிப்பாக வீடு மிகவும் சுத்தமாக இருக்கணும். இந்த நேரத்தில் இந்த பூஜை நேரத்தில் இந்த 48 நாளும் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. இங்கே அசைவம் என்பது வீட்டில் செய்யக்கூடாது, நீங்கள் சாப்பிடவும் கூடாது. அதே போல் இந்த பெண்கள் செய்யும்போது வீட்டு தீட்டு என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ஆகும்போது அந்த 5 நாட்கள் மாத்திரம் இந்த பூஜையை நிப்பாட்டி வைக்கலாம். நிப்பாட்டி வச்சுட்டு மறுபடியும் இந்த தீட்டு முடிஞ்ச உடனே மறுநாள் குளிச்சுட்டு மறுபடியும் அந்த பூஜையை தொடரலாம். 48 நாள் அந்த நிப்பாட்டின 5 நாள் சேர்த்து நீங்கள் 48 நாள் முடிக்கணும். முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்னு கண்டிப்பாக உங்கள் கண் முன்னாலே பார்க்கலாம். 48 நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு மனசை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய செயல்கள் எல்லாம் மாறி இருக்கும். கண்டிப்பாக ஒரு மிக சக்தி வாய்ந்த நல்ல மனிதராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை குலதெய்வம் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும் உங்ககிட்ட. இப்போ அந்த மந்திரத்தை பார்க்கலாம். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லணும். 108 முறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மிகவும் சிறப்பாக நீங்கள் அந்த 48 நாள் முடிகிறதுக்குள்ளவே உங்களுக்கு அந்த ஒரு வாரத்திலே ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். குலதெய்வம் உங்கள் ஏதாவது ஒரு மூலியமாக உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைச்சங்க கும்பிடுறீங்களோ அதுக்கு அப்படியே நடத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த குலதெய்வத்தையும் வேண்டுங்க,
உனக்கு கருப்பசாமியை, இல்லை மாடன் சாமியை, இல்லை பைரவர், இப்படி எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை வந்து மனதார நீங்கள் நினைக்கணும். அந்த பூஜை செய்யும் நாட்களில் வந்து உங்கள் மனசில் வந்து எந்தவித கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மேலே வந்து பகையோ பொறாமையோ இருக்கக்கூடாது. அது இருந்தால் அது முற்றிலும் வந்து விலக்கிடுங்க. இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் இந்த இது நல்ல ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 5 நிமிடம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சப்பனங்கால போட்டு உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு முதல்ல வந்து உங்களுடைய ஒரு பக்கம் அந்த வலது பக்கம் அந்த மூச்சு இருக்குல்ல, அந்த மூக்கை வந்து இப்படி நீங்கள் இதை பிடிச்சிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேகமாக வந்து இப்படி வந்து மூச்சை நல்லா இழுக்கணும். இழுத்துட்டு மெதுவாக வந்து இந்த மூக்கில் இப்படி வந்து வலது பக்கம் வந்து இடத்த பக்கம் மூச்சை நல்லா இழுத்து இடத்த பக்கம் மூச்சை நல்லா இழுத்து வலது பக்கம் விடணும். இதே மாதிரி வந்து வலது பக்கம் மூச்சை நல்லா இழுத்து இடத்த பக்கம் விடணும். இப்படி வந்து நீங்கள் 5 நிமிடம் வந்து செய்யணும். இது வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சு முடிச்சோன்னு உங்கள் மனசை வந்து ஒரு வந்து ஏன்னா அலைப்பாயும் மனசை வந்து ஏதாவது ஒரு பண்ணும்போது வேண்டாம் வேண்டான்னு வந்து இது பண்ணும். இது என்ன பண்ணுறேன், இது என்ன இது பண்ணுமா அப்படி இப்படி. அதனால வந்து அந்த மனசை கட்டுப்படுத்துறது இந்த மூச்சு பயிற்சி. 5 நிமிஷம் வந்து இந்த புக்கை வந்து கட்டி இழுத்து பிடிச்சிக்கோங்க. நல்லா இழுங்க. நல்லா இழுத்து இதில் வந்து இழுத்த உடனே ஒரு 5 செகண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து மூச்சு. அப்புறம் வந்து ஒரு 5 செகண்டு வச்சுட்டு மறுபடியும் வெளியில் விடுங்க. மறுபடியும் நல்லா இழுங்க மூச்சு. மறுபடியும் நல்லா இழுங்க. இப்படி வந்து இந்த இடது பக்கம் முடிஞ்ச உடனே அதே மாதிரி வலது பக்கம் ஆரம்பிங்க. இப்படி வந்து இந்த இடது பக்கம் வலது பக்கமும் ஒரு பக்கம் இப்படி அழுத்தி பிடிச்சி ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் விடணும். இப்படி வந்து ஒரு 5 நிமிடம் பண்ணுங்க. இது பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு மனசு வந்து ஒரு நிலைக்கு வரும். இந்த நிறைய தீய எண்ணங்கள் வரும் நம்ம மனசில். அதெல்லாம் வந்து விலகிட்டு ஒரு நல்ல ஒரு மனசு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். எந்த வித இது இல்லாத சுத்தபத்தமாக அப்படி இருக்கும்போது மனசை வந்து ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சாடனம் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் முன்ன. இது வந்து 48 நாட்கள் பண்ணணும். இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, 48 நாள். இது வந்து 108 முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது வந்து வெள்ளை பூக்கள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த உங்களுடைய குலதெய்வம் ஒன்று வச்சுருக்கீங்களே அதை மேலே வந்து போடுங்க. ஒன்று 108 பூ எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்று ஒன்றா அந்த கடவுளை மேலே போட்டுட்டே வாங்க. ஒரு முடிஞ்ச உடனே இப்படி வந்து 108 அந்த பூஜை முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்துக்கு வணங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அன்றாட வேலைகள் இருக்கும் அதுக்கு வந்து செய்யலை. நீங்கள் வந்து சரி இந்த மந்திரத்தை இப்போ வந்து பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த மந்திரம் வந்து மிகவும் எளிமையான மந்திரங்க. ரொம்பவும் எளிமையான மந்திரம். இந்த மந்திரம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் சொல்லலாம். இதை வந்து ஓம் நமோ பகவதி, உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு அந்த குலதெய்வத்தை பேர சொல்லணும். சொல்லிட்டு மம வசம் குரு ஸ்வாஹா. பாருங்க, இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே, உங்களுடைய குலதெய்வம் வந்து எடுத்துக்காட்டு இப்போ வந்து கருப்பசாமி இருந்துச்சுன்னா ஓம் நமோ பகவதி கருப்பசாமி மாமா வசம் குரு ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே, இப்போ வந்து என்னோட குலதெய்வம் பைரவர்னா ஓம் நமோ பகவதே பைரவா மாமா வசம் குரு ஸ்வாஹா. இவ்வளோதாங்க மந்திரம். ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை ஒரே ஒரு நாள் 108 முறை சொல்லி பாருங்க. உங்களுடைய மனசும் உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மந்திரம் வந்து உங்களுடைய மூளைக்குள்ளே போகும்போது ஒரு இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அதை வந்து சொல்லால அந்த எப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு புரியும். அது வந்து கண்டிப்பாக வந்து எந்த டென்ஷன் இருந்தாலும் எந்த ஒரு இது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு வாரத்துக்குள்ள வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதற்கு மேற்கொண்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இல்லைன்ட்டு நீங்கள் முடிவு பண்ண. கண்டிப்பாக வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட் தெரியும். இது வந்து நான் வந்து என்ன இந்த மந்திரம் வந்து இந்த முறை வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லுன்னா அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. கண்டிப்பாக வந்து சொல்லி பாருங்கள். இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை
நல்லா பாருங்க. ஓம் நமோ பகவதே. ஈஸியா சொல்லலாமா? ஓம் நமோ பகவதே. உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் கருப்பசாமியா, பைரவரா, இல்ல மாடனா, மாடன் சாமியா, இல்லன்னா எந்த சாமி இருக்கோ அந்த சாமியின் பெயரை வந்து சொல்லிட்டு மா மா அன்றது மாமா வசம் குரு குரு ஸ்வாஹா. மா மா வசம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே கருப்பசாமி மாமா வசம் குரு குரு ஸ்வாஹா. எவ்வளோ எளிமையாக இருக்குது இந்த மந்திரம். இதை இதை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக வந்து 48 நாளுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த சுக்குநூறாக போயிடும். பிரச்சனை சுக்குநூறாக போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன தேவை இருந்தாலும் எதை கேட்டாலும் வந்து குலதெய்வம் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் இதை பண்ணும்போது வீடு சுத்தமாக இருக்கணுங்க. உங்களுடைய மனசை சுத்தமாக இருக்கணும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், வீடு சுத்தமாக இருக்கணும், உங்களுடைய மனசு சுத்தமாக இருக்கணும். அதே போல் வந்து வாசல் கிட்ட வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வாசல் கிட்ட பூ கொஞ்சம் வச்சிருங்க. அந்த வாசல் முன்னாடி வச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா குரோமியம் இருந்ததுன்னா சுத்தமான அந்த பசுமாட்டு குரோமியத்தை கொஞ்சம் எடுத்து இந்த வீட்டு பூரா தெளிச்சிடுங்க. கொஞ்சம் நல்லது. இப்போ முதல் நாள் இப்போ சொன்னது, ஆனால் டெய்லி கூட தெளிச்சா நல்லது தான். தெளிச்சுட்டு இல்லை குருமியம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, மஞ்சள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு லைட்டாக தெளிச்சிடுங்க. அவ்வளோதான், அது நல்லது. இது இப்படி தெளிச்சுட்டு இந்த பூஜை முறை ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து யார் வேணுமானா பண்ணலாம். மிகவும் சக்தி வாய்ந்தது. செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக சூப்பராக ஒரு பலன் தரும். இது வந்து நிறைய பேர் வந்து இதை உபயோகம் பண்ணி ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் தரேன், ஒரு முறை போய் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் வந்து இன்னும் வீடியோக்கள் வந்து சின்ன சின்ன வீடியோக்கள் வரும், ஏதாவது இந்த பரிகாரம் அது இது. ஆனால் நான் சொல்கிற பரிகாரம் நீங்கள் வந்து உண்மையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன்ன்றது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி. இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஜோதிடத்துக்காக நீங்கள் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு பைசா வாங்க மாட்டேன். பரிகாரத்துக்கும் பைசா இல்லை, இலவசமாக தான் பார்க்குறேன். யாராவது பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்.